how to block satanic advances or deceptions. சாத்தானுடைய கிரியைகளை 2 கிரியைகள் முக்கியமா சொல்ல போறேன். இதை எப்படி பிளாக் பண்றதுன்னு. இதை நீங்க பிளாக் பண்ணலன்னா உங்களை பிளாக் பண்ணிடுவான். சும்மா நீங்க அதுக்கப்புறம் வெற்றி செய்யற மாதிரி நீங்க நாடகம் ஆட முடியாது. புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான காரியம். இதை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னை எந்த அளவிற்கு வாழ்விலே ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாரோ ஆவிக்குரிய ரீதியாக அந்த அளவுக்கு ஒரு வலிய பிசாசனுடைய தாக்குதல் உனக்கு இருக்கும். எந்த அளவுக்கு உன்னை அதிகமாக பயன்படுத்த போகிறாரோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நிச்சயமாக ஒரு பிசாசனுடைய போராட்டம் இருக்கும். அதனால இந்த பிசாசுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் நீங்க நிச்சயமா நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். முதலாவதாக உனக்கு தனி பிசாசு ஆண்டவர் நியமித்திருக்கிறாரா என்பது இல்லையா என்பதை வைத்து ஒரு 3 காரியம் சொல்றேன். அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். சாத்தான் சில காரியங்கள் எல்லாம் கொடுத்து டிசப்ஷன் பண்ணுவான். அவனை இதை வச்சுக்கோ சொல்லுவான், அதை வச்சுக்கோன்னு சொல்லுவான். அவனுடைய குறியெல்லாம் எப்பவுமே உன்னை ஆண்டவருடைய டெஸ்டினி அல்லது லெக்கிலே போய் அடைய முடியாதபடிதான். உனக்கு ஒரு பிசாசு நியமிக்கப்பட்டிருக்கான்னு சொல்றேன் பாருங்க. இது உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். அது நம்பர் 1, உனக்கு பல நோய்களின் அறிகுறி இருக்கும். டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது சாத்தானுடைய ஒரு டிசப்ஷன். என்ன இத என்ன சொல்றோம்னா சிக் வித்தவுட் அ டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஜுரம் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, ஆனா அதுல உண்மையாலுமே இல்லை. 2வது நியர் மிராக்கிள் சிண்ட்ரோம்னு இருக்கு. அது என்னன்னா அந்த மாதிரி சாத்தாவனை பிடிச்சினே தாக்கின்னு இருந்தான்னா கிட்ட நீ வர மாதிரி இருக்கும், அற்புதம் நடக்கும். ஆனால் நடக்காது. அங்கே தனியாக உட்கார வச்சு சில பேர் கேட்டாலும் சொல்லுவீங்க, வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் சார், ஆனால் வேலை கிடைக்கல. கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்கும் சார், கல்யாணம் ஆகலை. குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கு சார், நிற்கல. இது நியர் மிராக்கிள் சிண்ட்ரோம். அப்போ சாத்தாவனை ட்ராக் பண்ணின்னு இருக்கான்னு அர்த்தம். 3வது பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் உன் வாழ்க்கையிலே பண தேவைகள் இருக்கும், குழப்பம் இருக்கும், வாழ்க்கை புயல்கள் இருக்கும். ஃபியாஸ்கோன்னு சொல்றாங்க ஆங்கில. ஒரே குழப்பமான ஒரு சூழ்நிலை. வீட்டில் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சலசலப்புகள் இருக்கும். அப்போ சாத்தான் என்ன பண்ணுவான்? டிசப்ஷன் பண்ணி அநேக காரியம். இந்த 3 காரியங்கள் இருந்தா நல்லா கவனிங்க. சாத்தான் உங்க மேல ஏதோ ஃப்ராட் பண்ணினே ஏதோ பார்த்துன்னு இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். இயேசு கிறிஸ்து முதலுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் சொல்றேன். முதல் காரியம் என்னன்னா சாத்தான் என்ன பண்ணுவான்னு சொன்னீங்கன்னா ஒரு காரியத்தை உன்னை செய்ய சொல்லுவான். அது செய்யிருந்தா உன்னை நல்லா நான் நம்புறேன், நீ பெரிய ஆளுன்னு சொல்லுவான். நான் சொல்றேன், புரிய வைக்கிறேன் பாருங்க. ஜீசஸ் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வரான், அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்றாரு. அப்ப என்னன்னா அதோடைய பேர் என்னன்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா டிஃபென்சிவ் ஓரியன்டேஷன். டிஃபென்சிவ் ஓரியன்டேஷன்னா ஜீசஸ் சாத்தான் கூட எந்த சைட்ல சொன்ன போடணுமோ சிலுவையில் தான் போடுவாரு. அது முன்னாலாம் போட மாட்டாரு. சாத்தான் ஒரு காரியத்தை சொல்றான்னு சொல்றதுனால போய் செய்து மாட்டிக்காத. ஒரு சின்ன உதாரணம் சொல்றோம் பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரு. 18 ஆண்டுகள் எங்க இருந்தாருன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் வராரு, ஒரு 4-5 பேரோட வராரு. அப்போ யோவான் அதை பார்த்து சொன்னான், இதோ அந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்றான். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்கன்ற இறங்குறாரு. இறங்கின உடனே மேல இருந்து ஒரு சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் வருகிறது. ரைட்? இது சத்தம்லாம் வந்துச்சு. என்ன சொல்லிச்சு? நேசகுமாரன் பூரா மாதிரி இறங்கினாரு. பெரிய விண்டிகேஷன். சாத்தான் எல்லாம் பார்த்து இருந்திருப்பான். ஓ ரைட். அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாரு? ஃபாஸ்டிங் போயிட்டாரு. ஃபாஸ்டிங் போயிட்டு அவர் வராரு. ஃபாஸ்டிங் முடிச்ச உடனே அதே பிசாஸ் சொல்றான், சார் நீர் தேவனுடைய குமாரனா இருந்தால் கல்லுகளை அப்பமாக்கன்றான். ஏன் நேத்து தானையா ஆண்டவர் மேல இருந்தே சொன்னாரு, கல்லுகளை அப்பன்றான். திருப்பி என்ன சொல்றான்? நீ ஆண்டவருடைய குமாரன் கீழே குதி. சாத்தான் உனக்கு எந்த டிக்டேஷன் கொடுத்தானா நீ அதை செய்துக்கினா மாட்டிக்குவ. நீ புரியுதுங்களா? அதான் டிஃபென்சிவ் ஓரியன்டேஷன். நீ போய் அதை செய், நீ போய் இதை செய், உனக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்திருக்காருல, அந்த பிசாசு மேல கை வையணுமா. அப்புறம் உங்களுக்கு கை தூக்க முடியாதாயிடும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டிசப்ஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருக்கு தான் நம்ம அடிமை. ஒரு ஆள் சொல்லுங்க. ஒரு மனுஷன் இருந்தானா அவன் பெரிய வீணை வாசிக்கிறாள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஐரோப்பிய தேசத்தில் நடந்தது. ஒரு நல்ல அழகான டியூன் பாடினான்னா அப்போ
எல்லாம் கை தட்டினாங்களாம், என்ன அழகா பாடுறாருன்னு. அப்போ பத்திரிகையாளர்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களாம், இவன் சிரிக்கவே இல்லை. ஆனால் அப்படியே வாசிட்டு எப்படி பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு சிரிச்சான். முடிச்ச உடனே பத்திரிகை கேட்டாராம், என்ன சார் எல்லாரும் கை தட்டினாங்க, மூஞ்சி இப்படி வச்சிருந்தீங்க, திடீர்னு பார்த்தா அப்படி சிரிக்கிறீங்களே சார்னு. அவன் சொன்னா, எனக்கு வித்வான் என்னுடைய குரு அங்க மேல உட்கார்ந்தாரு, அவர் எஸ்ன்னு சொன்ன போது தான் நான் சிரிச்சேன். மக்கள் கை தட்டுறாங்கன்னு முக்கியம் இல்லை, மக்கள் கை தட்டுறாங்கன்றதுனால சாத்தான் சொல்றான்னு ஏதாவது போய் கை வச்சிடாது. ஆண்டவர் உன் வாழ்க்கையில என்ன செய்யறாரு அதே செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சிருச்சா? முதல் டிசெப்ஷன் என்னன்னு? ரைட். இரண்டாவது பாத்தீங்கன்னா, உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப ஈஸியா சாத்தான் ஏமாத்திடுவான். அது என்ன பண்ணுவான்னா, அவன் பேசுவான், ஆண்டவர் பேசுற மாதிரி பேசுவான், பரிசுத்தாவியானவர் பேசுவாரு, ரெண்டுத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாது. ஆரம்ப நாட்கள்ல இருக்கும். ஏன்னா என்னுடைய மனைவி பேசுறான்னு சொன்னா, நீ யாரு எங்கேயோ சத்தம் கேக்குதே அப்படின்லாம் கேட்கறது இல்லை இல்லையா? சத்தம் வந்த உடனே நம்ம பேசுறோம். அந்த மாதிரி நாளாவட்டத்தில் நீ பரிசுத்த ஆவியானவர் என்ன வரும்போது என்ன பண்ணுவாரு, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். சாத்தான் உன்கிட்ட பேச முடியாது. ஆரம்ப நாட்கள் என்ன பண்ணுவான், உன்னை மிஸ்கைட் பண்ணி விட்டுருவான். அப்போ உனக்கு ஒரு சத்தம் நீ ஆரம்ப நாட்கள்ல இருக்க பேசுறது அசுத்தாவியா அல்லது பசுத்தாவியான்னு எப்படி தெரிந்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ரைட். சரி, அடுத்தது பாருங்க, உங்கள் வாழ்க்கையில உனக்குள்ளாக பசுத்தாவி இருக்குதா அல்லது அசுத்தாவி இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுல என்னன்னா, மனுஷனுக்குள்ளாக ஒரு ஆவி இருக்கிறது, என்ன அது பேர் ஹியூமன் ஸ்பிரிட். இது நடுவுல வரும். என் சரீரம் தேவனுடைய ஆலயம், எனக்குள்ளாக தேவனுடைய ஆவியை வச்சிருக்காரு, ஆத்மாவும் எனக்குள்ளாக இருக்கிறது. என் ஆவிக்கும் பாடிக்கும் நடுவுல பிரிட்ஜ் தான் சோல் என்று சொன்னேன் இல்லையா? இந்த சோல் நமக்குள்ளாக இருக்கிறது. அப்போ இந்த சோல் இல்லாம நமக்குள்ளாக ஒரு ஸ்பிரிட் இருக்கிறது, அது ஹியூமன் ஸ்பிரிட். என்ன ஸ்பிரிட்னா, உன்னுடைய வாழ்க்கையிலே 3 வயசுல அந்த தலையெல்லாம் கம்ப்ளீட் உள்ளுக்குள்ளாக இருக்கிறதுல எந்த விதமான மெமரிஸும் இருக்காது, உனக்கு பேட் மெமரிஸும் இருக்காது. நாளவட்டத்திலே நீ அநேக காரியங்களை பற்றி நீ போகும்போது, கேள்விப்படும் போது, வேதனைப்படும் போது, அதெல்லாம் தலையில என்ன ஆகுது, இம்ப்ரெக்னேட் ஆயிட்டே இருக்கு. இந்த இம்ப்ரெக்னேட் ஆகியிருக்கிறதான இந்த காரியங்கள் உனக்கு சில காரியங்கள் போதிக்கும். இந்த காரியத்தை ஹியூமன் ஸ்பிரிட் உனக்கு கற்பிக்கும். டெக்னாலஜியே வச்சுக்கோங்க. டெக்னாலஜி எல்லாம் எனக்கு உங்களுக்கு தெரிய டெக்னாலஜி எனக்கு தெரியாது. இந்த பாத்துல போகும்போது இந்த டெக்னாலஜி நீ பண்ணுன்னு சொல்றது அது ஹியூமன் ஸ்பிரிட். நான் என்ன சொல்ல போறேன்னா, ஹோலி ஸ்பிரிட் உன்கிட்ட பேசுறதும் பிசாசு பேசுறதும் உனக்கு டிசெப்ஷன் வித்தியாசம் தெரிய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ரைட். இதுதான் உனக்கு சொல்ல வேண்டும். இதுல ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, லேர்ன் ஆஃப் மீன்ன்றாரு. உனக்கு இளைப்பாறுதல் வேணும்னா என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள். ஒரே நாள்ல நீ வண்டி ஓட்ட முடியாது, ஆனா உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு சைட்ல நான் மடுமா இருப்பேன், ஆனா உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். உங்ககிட்ட பேசுறது பரிசுத்தாவியா அசுத்தாவியா, நான் வித்தியாசம் சொல்றேன், இப்ப நல்லா உங்களுக்கு புரியும் பாருங்க. பரிசுத்தாவியினுடைய குரல் அனைத்தும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்காக தான் இருக்கும். சொல்லுங்க. எவ்ரிதிங் Holy Spirit speaks will be pertaining to development of Christ kingdom. இரண்டாவது, இப்ப பிசாசு பேசுறது என்ன பண்ணுவான், அந்த கிங்டமை உடைக்கிறதுக்கு தான் பண்ணுவான். ரைட். இரண்டாவதாக, பரிசுத்தாவி பேசுகின்ற அத்தனை காரியங்களும் உனக்கு வேத அடிப்படையில் இருக்கும். இட் வில் பி ஆஸ் பர் தி வில் ஆஃப் காட். நானே உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாங்க கூட, அது பைபிள் பேஸ்டா இல்லைன்னா நீங்க டோன்ட் பிலீவ் இட். எவ்ரிதிங் காட் ஸ்பீக்ஸ் வில் பி பைபிள் பேஸ்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா சாத்தான் அவனுக்கும் வேதம் தெரியும், சில காரியங்களை ட்விஸ்ட் பண்ணிடுவான். இஃப் யூ ஆர் அண்டர் டிசெப்ஷன், இஃப் யூ ஆர் அண்டர் சேட்டனிக் பவர், என்ன நடக்கும் உனக்குன்னா, ஆண்டவர் பேசுற மாதிரி சாத்தான் பேசுவான். நல்லா இருப்ப, உனக்கு இங்க வலிக்குது பாரு, உனக்கு இங்க வலிக்குதுன்னுவான், இங்க வலிக்குதுன்னுவான், உடனே போய் ஸ்கேன் எடுக்கணுவான், ஓடியாட்டு ஆடுனுவான். என்ன இப்படி இருக்கிற, தலையில ஒரு கட்டு போடணுவான், அவன் துப்பட்டா எடுத்து ஒரு கட்டு போட்டுக்குவாங்க. பாத்துருக்கீங்களா? இதெல்லாம் இதுதான் டிசெப்ஷன். ஆண்டவர் சொல்றது கிரைஸ்ட் கிங்டம் இப்படி இருக்கும். இரண்டாவது வேத அடிப்படையில் இருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா, பரிசுத்தாவின் வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, இட் வில் ஹெல்ப் யூ டு கோ அண்ட் ரீச் யுவர் டெஸ்டினி. எல்லாருக்கும் ஒரு டெஸ்டினி இருக்கு. ஒரு சபையில சேர்ந்துட்டு நான் சாகிற வரைக்கும் அங்கதான் இருப்பேன்ன்றது டெஸ்டினி இல்ல. உனக்குன்னு ஆண்டவர் ஒரு அழைப்பு வச்சிருப்பாரு, ஒரு ஊழியம் வச்சிருப்பாரு. இந்த காரியங்களை நீ லேட்டர் டேட்ல செய்யணும். உன் வாழ்க்கை அப்பதான் ஆசீர்வாதம் இருக்கும். ஒன்று அதுக்கு வழி நடத்துறதுக்கு தான் இந்த இடத்துல நிறைய பேர் வராங்க, பவர் மினிஸ்டர்லாம் படிக்கிறாங்க.
நான் இருக்கேன்னா இல்லையா, கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் பல இடங்களிலே பரவி அநேக தீர்க்கதரிசிகள் எழுமணும். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலியாக்கள் எலிசாக்கள் எழுதணும் பாட்டம் பாடுறோம், அப்படி இல்லை இல்லையா. அப்ப லக்குகள் அடிக்கும். நான்காவது என்னன்னா, சாத்தான் என்ன சொல்லுவான்னா, உங்ககிட்ட ஊழியம் செய்ய வேணாம்னு சொல்ல மாட்டான், லெனார்டோ மீட்டிங் போக மாட்டான்னு சொல்ல மாட்டான். இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு நல்ல வெயில் அடிக்குது, இன்னைக்கு ஏன் போற, போனா உனக்கு ஏற்கனவே வெயில போனா தலைவலி வந்துடும்ல, வீட்லயே இரு. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இன் 2 things. ஒன்னு, உன் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பேசுறாரு, சாத்தான் என்ன பேசுறான், ஹியூமன் ஸ்பிரிட் என்ன சொல்லுது. ஹியூமன் ஸ்பிரிட் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஹியூமன் ஸ்பிரிட் எப்படி பேசணும், சாதாரண மனுஷன், எனக்கு ஆண்டவரை பற்றியும் கவலை இல்லை, பிசாசை பற்றி கரையில் போது நிறைய காரியங்கள் ஹியூமன் ஸ்பிரிட் அவுட் ஆஃப் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் விச் இஸ் பீன் இம்ப்ரெக்னேட்டட் இன் மை ஓன் பிரெயின் இல்லையா, அதே வந்து சொல்லிக் கொடுக்கும். உன் வாழ்க்கையில இதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம், ரைட். நீ உண்மையான தேவனுடைய பிள்ளையா இருந்தால் நீ வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் இது வழி நீ சொல்லுகிற அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அடுத்தது பாருங்க. இதுக்கு 3 காரியம் சொல்றேன், நீங்க நல்லா சும்மா ரிலாக்ஸ்டா உட்காந்து கேளுங்க. முதலாவது காரியம், ஆண்டவர் உன்கிட்ட பேசும்போது you must have a desire to listen to it. ஆனா ஆண்டவர் பேசும்போது அந்த மாதிரி ஆப்ஷனா இருக்க முடியாது. you must have a desire, அப்பதான் பேசுவாரு. சாமுவேல் சொன்னான், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று. ரைட். ரெண்டாவது, உனக்கு வந்து you must have an attitude of listening. attitude of listeningனா இதுக்கு என்ன சொல்றாருன்னா, மார்க் 4:13 கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது காது இல்ல. எல்கேஜில சொல்லி கொடுப்பாங்க இது காது அப்படின்னு, இது காது கிடையாது. இது வந்து பின்னா, இது பேர் பின்னான்னு பேரு சயின்டிபிக்கா. இது வந்து ஒலி அலைகளை இதை உள்ளுக்குள்ள தள்ளி விடும் நம்மளுக்கு, அதுக்குதான் இது இருக்குது இல்லையா. ஆக்சுவல் காது வந்து உள்ளுக்குள்ள இருக்குது, இதுக்குள்ள இன்னர், அதுதான் இந்த சவுண்ட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுது. உன்னுடைய ஆட்டிடியூடு அதை கேட்டு அதை பிரெயின்ல கொண்டு போய் அதை நான் நடைமுறைப்படுத்த வேணும், ரைட். பிசாசை பற்றி சொல்லி கொடுக்குறோம், அதெல்லாம் பிடிக்கல பிரதர், ஏன்னா அதை பண்ணிட்டு போட்டோம் சாத்தானீங்கன்னா விட்டுருவான், அவ்வளவுதான். அதோட ஆண்டவர் வந்து ஒதுக்கிடுவாரு. ஓ, இவளுக்கு அங்கதான் அந்த சைடு போல் இருக்குது, ஆளும் கட்சி போல் இருக்குதுன்னு. அடுத்தது பாருங்க, எஸ் சொன்னாரு, என் ஆடுகள் சத்தத்தை கேட்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உன் மேய்ப்பரா இருந்தா அவர் பேர் சொல்லி ஆளுகளை கூப்பிடுறாராம். இதெல்லாம் உண்மைங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இஸ்ரேல் தேசத்துல இன்னும் கூட பெரிய பெரிய மேய்ப்பர்கள் இருக்காங்க, குறிப்பிட்ட பேரை கூப்பிட்டு சுட்டு ஆடுகள் வருகிறது. அட்லீஸ்ட் நீங்க இந்த டிஸ்கவரி சேனல்லையாவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ உன் வாழ்க்கையில முதல்ல நான் என்ன சொன்னேன், பிசாசை பற்றி அறிந்து கொள்வதற்கு, பிசாசு உன்னை அட்டாக் பண்றான்னா உனக்கு 3 சிம்டம் இருக்கும். இஃப் யூ ஆர் அண்டர் தி சேட்டனிக் அட்டாக் 3 சிம்டம் இருக்கும். ஒரு சிம்டம், உனக்கு நோயினுடைய அறிகுறிகள் இருக்கும், உள்ளுக்குள்ள சிக்னஸ் இருக்காது. கான்ஸ்டன்டா அவனை ட்ரைல் பண்ணினே இருப்பான். காலையில ஒரு வியாதி இருக்க மாதிரி சொல்லுவான், மத்தியானம் ஒரு வியாதி இருக்க மாதிரி சொல்லுவான், சாயங்காலம் ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒன்றும் இருக்காது, அடுத்த நாள் புது வியாதி சொல்லுவான். தட் மீன்ஸ் யூ ஆர் அண்டர் அட்டாக். God wants to use you mightily for the expansion of the kingdom, so Satan is trailing you. அதனால இத பேரு சிக்னஸ் வித்வுட் a disease, ரைட். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன், நியர் மிராக்கிள் சிண்ட்ரோம். இது என்னன்னு சொன்னீங்கன்னா, உன் வாழ்க்கையில எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும், கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்கும், குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் நடக்கும், ஆனா பிறக்காது. இது ஒரு சேட்டனிக் அட்டாக். இது பிளாக்கிங் யுவர் ப்ராக்ரஸ், ரைட். நம்பர் 2. மூணாவது, உன் வாழ்க்கையில எப்ப பாத்தீங்கன்னாலும் சம்பாதிக்கிற காரியம் எல்லாம் எடுத்து பொட்டலான பையில போட போல புஸ் புஸ்ன்னு கீழே வரும். கஷ்டப்பட்டு சம்பாதிப்ப, அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவேன், உள்ள போடுவேன், அது கீழே விழுந்துரும், உனக்கு தெரியாது, கை விட்டு பார்த்தா அடுத்த வாட்டி இருக்காது. இது 3 சாத்தான் உன்னை ட்ரைல் பண்றான் என்பதற்கு அது அர்த்தம். இதுக்கு நான் என்ன சொன்னேன், டிஃபென்சிவ் ஓரியன்டேஷன். இயேசு சொன்னாரு, எனக்கும் உனக்கு இல்லப்பான்னு சொல்லிட்டு, ஆண்டவர் சொல்ற சத்தத்தை கேளு. இயேசுவையே அவன் பார்த்து சொன்னான், நீ தேவனுடைய குமாரன் தான் குதியான்னு சொல்றான். சாத்தான் வந்து கிட்ட அவர் நிரூபிக்க இங்க வரல, அவனை வந்து சிலுவையில சந்திக்கலான்றது தான் வந்திருக்காரு. அதனால சாத்தான் சொல்லுவான், நீ உண்மையான தேவனுடைய பிள்ளை வந்த செய் அப்படின்மா, அதெல்லாம் செய்யாத. ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.